மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம், இப்போ ஜனவரி மாதம் 17, 18 தேதியில் நடைபெற்ற எதிர்பாராத பருவம் தப்பிய மழையால் ஏறத்தாழ 85,000 ஏக்கர் சம்பா பயிருக்கு அறுவடைக்கு காத்திருந்த நிலங்கள், நெற்பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தது. அதில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிரெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டிருந்தது. அமைச்சர்கள், அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க. ஆனால் இதுவரை, இந்த நிமிடம் வரை கிராம நிர்வாக அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த கணக்கெடுப்பை இதுவரை அவர்கள் நடத்தி முடிக்கவில்லை. அரசுக்கு இதுவரைக்கும் அறிக்கையை அனுப்பலை. இப்போ வேளாண் துறை துணை இயக்குனர் நிறைய படித்தார், என்னென்னலாம் செய்ய போகிறோன்னு. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க சம்மந்தமாக ஜேடிஏ எந்த ஒரு பதிலும் அதில் சொல்லவே இல்லை. அந்த அறிக்கையில் எதுவுமே இல்லை. இதை விவசாயிகள் கேட்கும்பொழுது காவல்துறையை பயன்படுத்தி விவசாயிகளை வெளியேற்றுவதற்கான முயற்சியையும் இன்றைக்கி அந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலெக்டர் இல்லை. இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக அந்த நிவாரணத்தை அரசு அறிவிக்க வேண்டும். போன ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் பணம் வரல. ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதில் கூட விவசாயிகள் சில பேர் அமைச்சர்களை தரக்குறையாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு காவல் நிலையம், நீதிமன்றம்லாம் அலைஞ்சி இப்போ தான் ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஆக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். அதே போல் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். நெற்பயிர் போல் அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா 2,500 மாவட்டத்தில் முடிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி 3,000 ரூபா வரை கேட்கப்படுகிற விவசாயிகிட்ட 1 மணி நேரம் 1 ஏக்கர் அறுவடை பண்ண மிஷின் இப்போ 3 மணி நேரம் எடுத்துக்குது. ஏறத்தாழ 1 ஏக்கரை இன்றைக்கி அறுவடை பண்ணுவதற்கு 9,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவாகிறது. ஆக இப்படி பல விதங்களில் விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டை பெற்று தருவதில், மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்புவதில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த வேலையை கணக்கீட்டை முடித்து உரிய இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி இன்று விவசாயிகள் பேரிடர் மாவட்டமாக தொடர்ந்து மாவட்டம் பாதிக்கப்பட்டு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.